திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறியுள்ளது. இதனை அக்கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். திமுக கூட்டணியில் தமது கட்சிக்கு 2 இடங்களை ஒதுக்குமாறு கேட்டதாகவும் அதனை திமுக ஏற்றுக்கொள்ளாமல் 1 இடம் மட்டுமே தருவதாக கூறியதாகவும் அவர் தெரிவித்தார். தவகவின் கோரிக்கைகளை திமுக அரசு புறக்கணித்து விட்டதாகவும் சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான ஒரு கட்சி. ஆக இந்த அனைத்து மக்களுக்குமான கிடைக்க வேண்டிய சமூக நீதி கிடைக்கப்பெறவில்லை, வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெறவில்லை. இங்கு மாணவர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் நான் சுட்டிக்காட்டி முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதை தீர்ப்பதற்கு முயற்சி எடுக்கின்ற போது அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற கார்ப்பரேட் பெரும் முதலாளிக்கு ஆதரவாக இருக்கின்ற சக்திகள் இன்றைக்கு முதலமைச்சரை சுயமாக சிந்தித்து முடிவெடுப்பதற்கு அனுமதிக்க மறுத்து இங்கு அதிகாரிகள் ஆட்சி கொட்டமடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொன்ன குற்றத்திற்காகவே இன்றைக்கு அரசியல் ரீதியாக கூட தேர்தல் களத்திலும் அவர்கள் இதிலே தலையிட்டு இன்றைக்கு குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சி எங்கள் கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு, அரசியல் தலைமைக்குழு, தொகுதி தலைவர், செயலாளர், மாவட்ட தலைவர், செயலாளர், மாநில நிர்வாகிகள், நகர ஒன்றிய செயலாளர் அளவிலான பொதுக்குழு அனைவரும் சேர்ந்து எடுத்த முடிவுக்கிணங்க அவர்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு அளித்த அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து விலகுவது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன்.